ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை நேசித்து, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை நேசித்து இன்றைக்கி ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு கூட எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் எந்த அளவுக்கு ஆவியை தேவன் நமக்கு தாராரோ, எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியை நம்ம விரும்பி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த ஆவியின் கிருபைகள் நமக்கு கிடைக்கும். எலிசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அவர் ஆவிக்குரிய கிருபைகளை இப்படியாக கேட்கிறார். எலியாவோடு கூட சுற்றி திரிஞ்சு ஊழியம் முடித்து எலியா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேளை வரும்போது ஆண்டவர் எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின்